மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று சொன்னான். ஏன் சொன்னான்? அவன் மானமுள்ள தமிழன், அதனால் சொன்னான். நாங்கள் ஏன் நிற்கிறோம்? மானமுள்ள தமிழர்கள் இந்த தீய அரசியல் சக்திகளை ஒழித்து தூய அரசியலை தமிழர் நாட்டில் நிறுவ வேண்டும் என்பதற்காக நிற்கிறோம். நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை ஆழ்ந்து கவனியுங்கள். சரி என்று பட்டால் வாக்குத்தாருங்கள், இல்லை அவர்களுக்கே போடுங்கள். எதது தீய செயல்? பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி வன்முணர்வு செய்து கொலை செய்வது, சக உயிரை வெட்டி கொலை செய்வது, கணக்கில்லாத மதுவை அரசே வித்து காசை ஈட்டுவது, அதை கொண்டு நான் நல்லது செய்கிறேன் என்று மக்களை ஏமாற்றுவது, எதுவெல்லாம் நீங்கள் சாத்தானின் செயல் என்று சொல்கிறீர்களோ அதை இந்த அதிகாரங்கள், இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறார்களா இல்லையா? இந்த திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டண உயர்வு. எந்த இயக்கமும் மின்சாரம் இல்லாத இல்லை என்று தெரிந்தும் தடையற்ற மின்சாரம் தயாரித்து கொடுக்க இந்த நாட்டில் எந்த திட்டமும் இல்லை. இந்த மின் உற்பத்தி திட்டங்களை எல்லாம், மின் உற்பத்தி எல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள். கருணாநிதி இந்த நாட்டில் பெரும்பான்மையா? எம்ஜிஆர் இந்த நாட்டில் பெரும்பான்மையா? அம்மையார் ஜெயலலிதா இந்த நாட்டில் பெரும்பான்மையா? யார் நீங்கள்? நீங்கள் மொழி சிறுபான்மை. எந்த நாட்டிலேயாவது மதத்தை வைத்து மானுட சமூகத்தை கணக்கிட்டிருக்கிறான் என்று வரலாற்றில் எவனாவது ஒருவன் காட்ட முடியுமா சான்று? தமிழர்கள் நாங்கள் என்ற இன உணர்வு, மான உணர்வு, தேசிய உணர்வு இல்லாது சாதிய மத உணர்வை திட்டமிட்டு எங்களுக்கு ஊற்றினார்கள். மொழிப்பற்று, இனப்பற்று இல்லாது பார்த்து கொண்டார்கள். சாதிய பற்று, மதப்பற்றை வழிந்து வழிந்து எங்களுக்கு ஊட்டி வளர்த்தார்கள். தன்னின பகையால் நாங்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு தாழ்ந்து வீழ்ந்தோம். நாங்கள் சிந்திய ரத்தத்தை நக்கி குடிக்கிற ஓநாய்களாக இந்த இந்திய திராவிட கட்சிகள் வாழ்ந்து வளர்ந்தது. கண்முன்னே எங்கள் உரிமைகள் எல்லாம் பறிபோனது. பறித்து கொண்டு போனவர்கள் இந்திய பெருநிலத்தை ஆண்ட இந்திய கட்சிகள், பறிகொடுத்து நின்றவர்கள் நீண்ட காலமாக எங்களை ஆண்ட திராவிட கட்சிகள். எல்லா உரிமைகளையும் இழந்து சொந்த நிலத்திலே அடிமையாக நாங்கள் நிற்கிற போது எங்கள் உயிருக்கு ஒன்று, எங்கள் நிலத்திற்கொன்று, எங்கள் வனத்திற்கொன்று தீங்கென்று வரும்போது தடுக்க முடியாது நின்றோம். இந்திய கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கிற போது இந்த நாட்டின் குடிமக்களாகவே எங்களை அவள் கருதவில்லை. செத்து விழுந்த எங்களை இந்திய நாட்டின் குடிமக்கள், ஒரு இந்திய மீனவன் இலங்கை ராணுவத்தால் சுடப்பட்டான் என்று கூட இந்த நாடும் ஏடும் செய்திகள் படிக்கவில்லை. இந்திய நாடாளுமன்றத்துக்குள் ஒருவர் கூட இந்திய மீனவன் சுடப்பட்டான் என்று செய்தி பதிவு செய்யவில்லை, கண்டிக்கவில்லை. தமிழ் மீனவர்கள் சுடப்பட்டார்கள், தமிழ் மீனவர்கள் செத்தார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் செத்து விழுந்த இடத்தில் தான் இந்திய திராவிட அரசியல் செத்து உங்கள் பிள்ளைகள் ஏந்தி பிடிக்கிற இந்த தமிழ் தேசிய அரசியல் பிறந்தது. என் அன்பு சொந்தங்களே, நாங்கள் தமிழர்கள், தமிழர்கள் என்றார்கள். நாங்கள் ஆம், நாங்கள் தமிழர்கள் என்று நிமிரத் தொடங்கினோம். இங்கே பொண்ணு விளைகிற என் பூமியான தஞ்சை நிலத்திலே நீத்தேன் என்ற நச்சு திட்டங்களை நிறுவினார்கள். போரின் பேரழிவுக்கு பிறகு கூட அங்கே மக்கள் குடியேறிவிட முடியும் என்று உடன் பிறந்தார்களே. ஆனால் பூமி தாயின் ஈரக்குலையை அறுத்து மீத்தேன் எடுத்த இடத்திலும் அவள் உடலை சுரண்டி நீங்கள் நெய்வேலியில் நிலக்கரி எடுக்கிறீர்கள். ஒரு கெடுவாய்ப்பாக இந்திய நிலத்திலேயே 81 விழுக்காடு நிலக்கரி இருக்கிற நாடு நம்முடைய நாடுதான், தமிழ்நாடு தான். அந்த நிலக்கரி வேட்டைக்காக நம் நிலத்தில் இதுவரை 60,000 ஏக்கரை கையகப்படுத்தி இருக்கிறது இந்த ஆட்சி, இந்த அதிகாரங்கள். இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற அதிகாரம், அதற்கு துணை நின்றிருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி. ஏற்கனவே மின்துறைக்கு 1,50,000 கோடி கடன். இந்த திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டண உயர்வு, 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது. எந்த இயக்கமும் மின்சாரம் இல்லாத இல்லை என்று தெரிந்தும் தடையற்ற மின்சாரம் தயாரித்து கொடுக்க இந்த நாட்டில் எந்த திட்டமும் இல்லை. இந்த மின் உற்பத்தி திட்டங்களை எல்லாம், மின் உற்பத்தி எல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு அலகு மின்சாரம் 7 ரூபாய் என்றால் இவர்கள் 7 ரூபாய்க்கு மக்களுக்கு விற்றால் ஒரு ஓட்டு அவர்களுக்கு விழாது. அப்போது மக்களுக்கு கொடுக்கிற போது அதை குறைத்து 3 ரூபாய்
அல்லது 4 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய தேவை வருகிறது ஓட்டுக்காக. அப்ப ஒரு யூனிட் மின்சாரம் 2 ரூபாய் இழப்புக்கு அவர்கள் கொடுக்கிற போது பல லட்சம் கோடி கடன் ஆகிறது. இப்படி முறையற்ற நிர்வாகத்தை செய்து நாட்டை ஒரு கடன்கார நாடாக மாற்றிவிட்டார். எல்லாம் நிலத்தை, நாட்டை, காற்றை, நீரை நஞ்சாக்குகிற நட்சத்திட்டங்களை திணித்தது இந்திய ஆட்சியாளர்கள். அதை இருகரமும் நீட்டி வரவேற்றது திராவிட ஆட்சியாளர்கள். ஒவ்வொன்றாக ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம் என்று 20 மான தமிழ் மக்களை சுட்டு போட்டது சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆட்சி, கடந்த கால ஆட்சி. ஒருத்தர் கூட கேட்கவில்லை. ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்று எவரும் கேட்கவில்லை. உங்கள் மகன் சீமானை தவிர இந்த நாட்டில் ஒருத்தன் கூட அந்த கேள்வியை கேட்கவில்லை. அவன் வெட்டினான் என்று கீழே கிடத்தி வச்சிருந்த செம்மரக்கட்டையிலும் என் நம்பர் பொறிக்கப்பட்டிருந்தது. செத்து கிடந்த தமிழன் உடலில் காலின் மீதும் எண்கள் நம்பர் பொறிக்கப்பட்டிருந்தது. மரக்கட்டையும் மனித உடலும் ஒன்றாக அடிக்க வைக்கப்பட்டிருந்தது. அறிவார்ந்த பெருமக்களே, அதே காட்டுக்குள் ஒரு மானை, 2 மயிலை, ஒரு காட்டு எருமையை, ஒரு யானையை, ஒரு கரடியை சுட்டு போட்டிருந்தால் உலகம் எப்படி கொந்தளித்திருக்கும் என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் மான தமிழ் மக்கள் ஒரு தமிழனாக பிறந்ததினாலே சுட்டுக் கொல்லப்பட்டான், நாதிட்டு கிடந்தான். ஆட்சியாளர்கள் வாய்மூடி நின்றார்கள். இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஐயா மோடி ஒரு கண்டனம் இல்லை. இப்படி ஒரு மனித படுகொலை, அது வருந்தத்தக்கது என்று கண்டனம் இல்லை. இந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருந்த எவரிடத்திலும் கண்டன குரல் இயலவில்லை. அப்போது தெரிந்தது இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல. இதுவரை தமிழர் நாட்டிலே தனித்து நின்று ஒரு கட்சி, எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் கட்சி, 234 தொகுதியிலும் தனித்து நின்று போட்டியிட்ட கட்சியை நீங்கள் பார்த்ததுண்டா? இல்லை. 40 பாராளுமன்ற தொகுதியிலும் தனித்து நின்று போட்டியிட்ட கட்சியை பார்த்ததுண்டா? இல்லை. எவரோடும் ஏன் சீமான் நீ கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாய், எப்படி வெல்வாய் என்று இந்த நிலத்திலே பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே கட்சி உங்கள் பிள்ளைகள், நாங்கள் நடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான். 8 கோடி மக்களை நம்பி என் மக்களோடு மக்களாக சேர்ந்து என் மக்களுக்காக களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் தோற்றிருக்கிறோம். யாரிடத்திலே? எங்களை பெற்றவர்களிடத்திலே தோற்றிருக்கிறோம், எங்கள் உடன் பிறந்தார்களிடத்திலே. இது யாருக்கான தோல்வி? என் மக்களுக்கான தோல்வி. எங்களை தோற்கடித்த என் மக்கள் ஒரு நாள் தோளில் தூக்கி வைத்து எங்களை கொண்டாடுவார்கள். ஏன்? எதற்காக? ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது என்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்திருக்கிறார்கள். இந்த காலம்தான் அந்த காலம். நேர்மையாக நிற்பது என்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. தமிழர்கள் கல்லு மாவிலே எல்லோரும் கோலம் போட்டுக் கொண்டிருந்த காலத்தில் அரிசி மாவிலே கோலம் போட்டார்கள். காரணம், ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும் என்று. அங்கே பூச்சி வண்டுகளுக்கான அரசியல், ஆடு மாடுகளுக்கான அரசியல். மாடுகளுக்கு கோமாரி நோய் வருகிறது, மருத்துவ முகாமையிட்டு சிகிச்சை அளித்த மாட்டை காப்பாற்றுகின்ற உழவர் குடிமக்கள் போராடுகிறார்கள். மாட்டுக்கான அரசியல். மாட்டு தீவன விலையை குறையுங்கள் என்று போராடுகிறார்கள். மாட்டுக்கான அரசியல். அறிவார்ந்த பெருமக்களே, காடுகளில் நாம் பயணிக்கிற போது இங்கே பிளாஸ்டிக் போத்தல்களை, பாலித்தீன் பொட்டலங்களை போடாதீர்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். காரணம், மானும் வரையாடும் காட்டு எருமைகளும் அதை தின்றுவிட்டு செத்துவிடும் என்று எழுதி வைக்கிற இடத்தில் அது காட்டு விலங்குகளுக்கான அரசியல். காடுகளில் சிகரெட்டை புகைத்துவிட்டு தீக்குச்சியை போட்டு விடாதீர்கள், காடுகள் எரிந்துவிடும் என்று பதாகை எழுதி வைக்கிறார்கள். அது காடுகளுக்கான அரசியல். எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்கிறது. என்னுடைய அப்பா பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் கேட்கிறார்கள், மனிதனின் அறிவு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரோட மோதி செத்து போனது, போட்டிட்டு தோற்று போனது என்று. அறிவார்ந்த பெருமக்களே, தோசை மாவை உங்கள் அறிவியல், உங்கள் விஞ்ஞானம், உங்கள் சயின்டிஸ்டால் புளிக்க வைக்க முடியுமா? முடியாது. தோசை மாவை கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள் என்கிற பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் தான் அதை புளிக்க வைக்கிறது. பாலை உங்களால் தயிராக்க முடியுமா? முடியாது. உங்கள் விஞ்ஞானத்தால் ஆக்க முடியாது. பாலை தயிராக்க கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிரிகளால் தான் ஆக்க முடியும். நீங்கள் செடிக்கு தண்ணி ஊத்துகிறீர்கள்,
மரத்துக்கு தண்ணி ஊற்றுகிறீர்கள். அந்த தண்ணீரை உங்க செடியும் மரமும் தனக்கு உணவாக எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. பிறகு எப்படி? உங்கள் கண்ணுக்கு தெரியாத வேருக்கு கீழே பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கிறது. கையில் எடுத்து பாருங்கள் உடன் பிறந்தார்களே, அது மண்ணல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் திரட்டு என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த நுண்ணுயிர்கள் தன் உணவு தேவைக்கு நீரை உண்டு அதை மரம் செடிகளுக்கு உணவாக மாற்றி கொடுக்கிறது. அதுதான் உயிரியல். நீங்கள் பூச்சி, வண்டு, இந்த நாய், நரி, நண்டு, நத்தை என்று எண்ணி விடாதீர்கள். நண்டு இந்த இடத்தில் மண்ணை திண்டு, இந்த இடத்தில் மண்ணை திண்டு மண்ணை வளப்படுத்துகிறது. கையிலே வைத்தால் அருவருப்பாக நெளிகிற மண்புழு செய்கிற வேலையை உலக உயிரில் எந்த உயிரும் செய்ய முடியாது. இந்த மண்புழு, அறிவார்ந்த பெருமக்களே, 40,000 முறை தன் வானிலில் இந்த மண்ணை உழுகிறது. மேலே மண்ணை திண்டு கீழே கழிவாக போடுகிறது, கீழே மண்ணை திண்டு மேலே கழிவாக போடுகிறது. இப்படி தன் வாழ்நாளில் 40,000 முறை இந்த மண்ணை உழுவதால் அது உழவனின் நண்பன் என்று போற்றப்படுகிறது. இப்படி பல்லுயிர் பெருக்கத்தால், பல் உயிர்களின் சூழலால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு உயிர் இல்லை என்றால் இந்த உயிர் தொடர்பு அருந்து போகும். மானுட சமூகம் வாழ்வது மிக கடினமான ஒன்றாக மாறிவிடும். தேனீக்கள் மட்டும் இறந்து விட்டால் 4 ஆண்டுகள் கூட மானுட சமூகம் இருக்காது என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அறிவுறுத்துகிறார். அதனால் இது பூச்சி, இது வண்டு, இது செத்து போனால் என்ன என்று நாம் எண்ணினால் நம்மை போல மண்டு உலகில் எவனும் இல்லை. இதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திக்கவே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் கற்பிக்கிறார்கள், ஒரு காலம் வரும், அழிவு காலம். அந்த காலத்தில் பொய்யுரைக்கும் நீதிபதிகள், அநீதி இழைக்கிற அமைச்சர் பெருமக்கள், துரோகம் இழைக்கிற வழக்குரைஞர்கள் இப்படியெல்லாம் தோன்றுவார்கள். அவர்கள் காலத்தில் வாழ நேர்ந்தால் நீ வரி கட்டி விடாதே, வரி கட்டி அவர்களுக்கு வலிமை சேர்த்து விடாதே என்கிறார்கள். என்னருமை சொந்தங்கள், நாம் வரி கட்டுவதோடு அவர்களுக்கு வாக்கையும் செலுத்தி வலிமைப்படுத்தி விட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஓராண்டு ஈராண்டல்ல, 60 ஆண்டுகளாக, 6 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த கொடுமையை செய்து கொண்டே இருக்கிறோம். அநீதி என்று தெரிந்த பிறகும் அதை சகித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அறிவார்ந்த பெருமக்கள், கிறிஸ்துவத்தை, இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற என் உயிர் சொந்தங்கள், சாத்தானின் வேலைகள், தீய செயல்கள் என்று ஒரு பட்டியலிடுங்கள். ஊழல், லஞ்சம் பெறுவது, ஊழல் செய்வது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, நிலத்தை சுரண்டுவது, நீங்கள் நம்புகிற இறை, நீங்கள் நிரம்புகிற இறை, அவர் வந்ததுதான் இந்த பூமி, அவரால் படைக்கப்பட்டதான் இந்த மலை, அவரால் உருவாக்கப்பட்டதான் இந்த அருவி ஆறெல்லாம். அதை காசாக, அற்ப பணத்திற்காக வேட்டையாடுகிற இந்த பதர்களை எப்படி சகித்துக் கொள்கிறீர்கள்? எப்படி? யோசித்து பாருங்கள். எல்லாம் எதது தீய செயல்? எதது தீய செயல்? பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி வன்முறை செய்து கொலை செய்வது, சக உயிரை வெட்டி கொலை செய்வது, கணக்கில்லாத மதுவை அரசே வித்து காசை ஈட்டுவது, அதை கொண்டு நான் நல்லது செய்கிறேன் என்று மக்களை ஏமாற்றுவது, எதுவெல்லாம் நீங்கள் சாத்தானின் செயல் என்று சொல்கிறீர்களோ அதை இந்த அதிகாரங்கள், இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறார்களா இல்லையா? செய்கிறார்களா இல்லையா? பட்டியலிடுங்கள். இறைவன் செயல், நற்செயல் என்று நீங்கள் சொல்கிற எதையாவது ஒன்றை இந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பட்டியலிடுங்கள். பட்டியலிடுங்கள். ஒன்று கிடையாது. அப்ப தீய செயல்களை தொடர்ந்து செய்கிற, சாத்தானின் செயலை தொடர்ந்து செய்கிற இந்த சாத்தான்களுக்கு நாம் தொடர்ச்சியாக வாக்கை செலுத்தி வலிமைப்படுத்துவது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை அறிவார்ந்த எனது மக்கள், என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த ஆட்சியாளர்கள் இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை பார்த்து முதலில் சொல்கிறது, நீங்கள் சிறுபான்மை என்று. சொல்பவன் யார்? சொல்பவன் யார்? மொழி சிறுபான்மை. கருணாநிதி இந்த நாட்டில் பெரும்பான்மையா? எம்ஜிஆர் இந்த நாட்டில் பெரும்பான்மையா? அம்மையார் ஜெயலலிதா இந்த நாட்டில் பெரும்பான்மையா? யார் நீங்கள்? நீங்கள் மொழி சிறுபான்மை. உலகெங்கிலும் எந்த நாட்டிலேயாவது மதத்தை வைத்து மானுட சமூகத்தை கணக்கிட்டிருக்கிறான் என்று வரலாற்றில் எவனாவது ஒருவன் காட்ட முடியுமா? சான்று இல்லை என்னோட வாதிட்டு நிறுவ முடியுமா? உலகிலே எங்கேயாவது? ஐரோப்பாவில் எல்லா நாடுகளிலும் கிறிஸ்தவன் தான், ஒரே மதம் தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகளின் உயிர் சொந்தங்களே
எதற்காக? எதற்காக டென்மார்க்? எதற்காக சுவிஸ்? எதற்காக நார்வே? எதற்காக பிரான்ஸ்? எதற்காக ஜெர்மன்? எதற்காக? ஒரே நாடு, ஒரே மதம் தான். ஏன்? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இதுதான் வரலாறு. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்தது காரணம் என்ன? மார்க்கம். ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ், ஒரே வழி, நபிகளின் மொழி ஏற்று ஒரு மார்க்கமாக வெளியே போனோம். தனி நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் பிரிந்ததற்கு காரணம் என்ன? என்னுடன் பிறந்தார்களே, காரணம் என்ன? இந்தியாவில் இருந்து பிரிந்து செல்ல காரணம் மார்க்கம். பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் பிரிய காரணம் மொழி. உருது ஆட்சி மொழி, பாகிஸ்தானின் ஆட்சி மொழி உருது என்ற உடனேயே டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் நண்பர்களும் என் மொழி பங்க மொழி என்னானது என்று கேட்டார்கள். அவன் உருது, நான் வங்காளி. நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், ஓர் இறையை ஏற்று, நபி மொழியை வழியாக ஏற்று ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன். ஆனால் அவன் அரேபியன், அவன் ஈரானியன், அவன் உருது, நான் தமிழன். இதுதான் என் அன்பு மக்களே உலகெங்கும் இருக்கிற மரபு, உலகெங்கும் இருக்கிற அடையாளம். அதை விட்டுவிட்டு சிறுபான்மை சிறுபான்மை என்றால் பெரும்பான்மை தேசியத்தின் மக்களை அவர்கள் தாய் நிலத்திலே நீங்கள் சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லி அவர்களை அச்சப்படுத்துவது மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் உலகத்தில் உண்டா? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் கருணாநிதியும் திமுக என்று ஐயா ஸ்டாலினும் அந்த அவர் மகன் உதயநிதியும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை பாதுகாப்பது யார்? அவர்களா பாதுகாப்பு? இந்த நம்பி, இதை நம்பி நம்பி பல ஆண்டுகளாக 15-20 விழுக்காட்டு வாக்கை இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் அந்த குடும்பத்திற்கு அவர்கள் கட்சிக்கு போட்டு 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 அவர்களை வாழவும் ஆளவும் வைத்து பாதுகாப்பது நீங்கள் தான் என்பதை எப்போது உணரப்போகிறீர்கள்? அவர்களுக்கான பாதுகாப்பு நீங்கள் தான், உங்களுக்கான பாதுகாப்பு அவர்கள் அல்ல என்பதை என்று உணர்ந்து தெளிகிறீர்களோ அன்று இந்த மகனுக்கு ஓட்டு போடுங்கள். போதும். நீங்கள் என்றைக்கு பெரும்பான்மை தேசியத்தின் மக்கள் என்று தெளிவு பற்றி எழுச்சி கொள்கிறீர்களோ அன்றுதான் இந்த நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும். இந்த நிலத்திலே ஆகப்பெரும் தலைவன் ஒருத்தன் பிறந்தான். எங்களுடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள். காகிதம் இல்லத்தென்றால் நல்வழி காட்டும் பேரொளி என்று பொருள். அதன் பிறகு ஒரு புரட்சியாளன் வந்தான், என்னுயிர் அண்ணன் பழனி பாபா என்கிற ஒரு புரட்சியாளன். அவன் சொன்னான், என் உடன் பிறந்தார்களே, என்னரும் தமிழ் மக்களே, நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றார். தமிழர்களே, தமிழர்களே, இன பற்று கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்றார். அந்த மகனின் வார்த்தையை எண்ணி பாருங்கள். அவன் சொன்னான், நான் இறந்தால் திமுகவின் கொடியை, அந்த இருவண்ண கொடியை என் நெஞ்சின் மீது போர்த்தி புதையுங்கள் என்று சொன்னான். அவனே இறுதி நாளில் சொன்னான், மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று சொன்னான். ஏன் சொன்னான்? அவன் மானமுள்ள தமிழன், அதனால் சொன்னான். நாங்கள் ஏன் நிற்கிறோம்? மானமுள்ள தமிழர்கள் இந்த தீய அரசியல் சக்திகளை ஒழித்து தூய அரசியலை தமிழர் நாட்டில் நிறுவ வேண்டும் என்பதற்காக நிற்கிறோம். நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை ஆழ்ந்து கவனியுங்கள். சரி என்று பட்டால் வாக்கு தாருங்கள், இல்லை அவர்களுக்கே போடுங்கள். எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்கள். ரோட்டில் போட்டு விட்டீர்கள், இனி சுடுகாட்டில் போட வேண்டியதான் ஒன்று, போட்டு விட்டு போங்கள். அவர்களுக்கு வாக்கை போடுங்கள், எங்களுக்கு வாக்கரிசி போடுங்கள். வேற ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இது போல தொடர்ந்து தொடர்ந்து தோற்றாலும் துவண்டு போகாமல் நம்பிக்கையோடு இந்த அரசியல் களத்திலே நிற்கிற ஒரு அரசியல் படையை உலக வரலாற்றில் இந்திய துணைக்கண்டத்தில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் காட்ட முடியுமா? முடியாது. மற்ற கட்சிகள் இருந்தால் தோற்று போன பிறகு உடனடியாக கூட்டணி வைத்துவிடும். 8.22 விழுக்காடு வாக்கு, 8.5 விழுக்காடு. இன்றைக்கு இருக்கிறதிலே தனித்த அதிக பெரும்பான்மை அதிக வாக்கை வைத்திருக்கிற ஒரே கட்சி எங்களுடைய கட்சி தான். நாங்கள் வியாபாரம் செய்வதற்கு எதுவுமே தேவையில்லை. இப்போதே இந்திய தேர்தல் என்றால் ஃபேமிலிக்கு 1000 கோடி, பார்ட்டிக்கு 1000 கோடி. பேரம் பேசியவர்கள் உண்டு. 500 கோடி
தமிழ்நாட்டு தேர்தலிலே 50 சீட்டு 45 சீட்டு துணை முதல்வர் அதுபோக 2 அமைச்சர் என்று பேரம் பேசியவர்கள் உண்டு, பேசிக்கொண்டிருப்பவர்களும் உண்டு. வியாபாரம் செய்து பிழைக்கலாம். இந்த வாக்கு போதுமானது. எங்களுக்கு வேண்டியது வியாபாரம் அல்ல, விடுதலை. அதனால் தான் தனித்து 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 தொடர்ந்து போட்டியிடுகிறோம். நாங்கள் செய்ய வந்தது பிசினஸ் அல்ல, பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், மாறுதல். அறிவார்ந்த என் இஸ்லாமிய சொந்தங்களை, கிறிஸ்துவ பெருமக்களே, என் அண்ணன் பழனி பாபா சொல்றார், இஸ்லாம் நாட் a religion, it's a revolution என்று. புரட்சியால் பூத்த மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே கட்டி எழுப்பிய இஸ்லாம் மார்க்கம். கிறிஸ்தவம் அநீதிக்கு எதிராக புரட்சி தீயை இந்த பூமியில் பற்ற வைக்கவே நான் வந்தேன் என்கிறார் இறைமகன் இயேசு. அந்த வழியில் நின்று சற்றும் தளர்ச்சி இல்லாது போராடி கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எங்கள் கைகளிலே உங்கள் வலிமை மிக்க வாக்கை தந்து எங்களை வலிமை மிக்க அரசியலாற்றலாக மாற்றுங்கள். அதை தவிர இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஒன்றும் கிடையாது. எங்களை பாருங்கள், அதிகாரம் இல்லை, ஆனால் நான் பெற்ற அளவிற்கு இந்த நாட்டில் எந்த ஆட்சியாளர்களும் மக்களின் குறைகளை தீர்க்க மனுக்களை பெற்றதில்லை. இது ஏக இறைவன் அல்லாஹ் மேலே, இறைமகன் இயேசு மேலே, என் தமிழ் மேலே, என் தாயின் மேலே, என் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியம். இன்று கூட நாங்கள் வீழுகிறது மேற்கு தொகுதியிலே நாங்கள் நீண்ட காலமாக வாழ்கிற இடத்தை இந்த ஆட்சியாளர்கள் இடிக்கிறார்கள், காப்பாற்றவா என்று. இன்னைக்கும் உங்கள் மகன் சொல்கிறேன், டங்ஸ்டன் தொழிற்சாலை, டங்ஸ்டன் சுரங்க தொழிற்சாலையை நிறுவார்கள் என்றார்கள். என்னை தாண்டித்தான் இந்த நிலத்தில் நீ ஒருபடி மண்ணை எடுக்க முடியாது என்று கைவிட்டார்கள். 8 வழி சாலை என்றார்கள், கற்களைத்தான் நூண்ட முடியும், சாலை போட முடியாது என்று. முடியாது. பேனா சிலை என்றார்கள், வைத்துப்பார், உடைக்கிறனா இல்லையான்னு வைக்கல. இன்றும் பரந்தூர் விமான நிலையத்தில் விண்ணூர்தி நிலையம் கட்டுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லிக் கொண்டுதான் இருக்க முடியும். ஒரு செங்கலை கூட நான் இருக்கிறவரை வைக்க முடியாது. இங்கேயும் சிப்காட்டுக்கு தொழிற்சாலைக்கு இடம் எடுத்து பாரு. ஏன் மக்களுக்கு என்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கு என்று எதுவும் இல்லை என்கிறான் சீன புரட்சியாளன் மாசேத்துங். இங்கே என் மக்களுக்கு என்று ஒரு படை இருக்கிறது, பிரபாகரன் பிள்ளைகளின் படை, புரட்சிகர அரசியல் படை, நாம் தமிழர் என்கிற படை. என் மக்களின் உரிமையை பறிகொடுத்து விட்டு உங்கள் ஓட்டை வாங்கி நான் என்ன செய்ய போகிறேன்? நான் ஓட்டை வாங்கி நிற்பது இந்த மண்ணின் மக்களின் உரிமையை பாதுகாக்கத்தான். அந்த உரிமைகளை எல்லாம் இழந்துவிட்டு, நிலத்தை, வளத்தை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் வாக்கை பெற்று வென்று என்ன செய்ய போகிறேன்? வென்று போனவர்கள் என்ன செய்தார்கள்? அதனால் மாற்றத்தை விரும்பி நிற்கிற மக்கள், மாற்றத்திற்காகவே தொடர்ந்து களத்தில் நிற்கிற உங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விடாது. நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விட்டார்கள் தமிழ் மக்கள் என்ற வரலாற்று பதிவு வராமல் நம்பி நின்ற பிள்ளைகளை வெல்ல வைத்து வரலாற்றை மாற்றினார்கள். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றினார்கள். அதிகாரத்தில் இருப்பவன் தான் இடைத்தேர்தலில் வெல்வான் என்ற விதியை மாற்றி எழுதினார்கள். ஈரோடு கிழக்கிலே வாழ்கிற மக்கள், கிழக்கில் தான் விடியும், இந்த கிழக்கில் விடியட்டும் தமிழ்நாட்டிற்கு. அன்பு மக்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை போட்டியிடுகிற என்னுயிர் தங்கை சீதா லட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கி இந்த மாய்க்கு சின்னத்திலே செலுத்தி உங்களுக்கான வெற்றியை தொடங்குங்கள், மக்களுக்கான அரசியலை தொடங்குங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.